ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெனிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. என்னுடைய வீட்டில் வந்துட்டு எனக்கு வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அது எல்லாமே தான் நான் வாங்க போறேன். ஸோ அதை நான் எங்கே போறேன், என்ன வாங்குறேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பவர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் திங்ஸ் வாங்குறதுக்காக கிளம்பிட்டேன். போயிட்டு இருக்கும் போது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க. நான் அவங்கள்ட்ட தான் எப்பயுமே ஆனியன்ஸ், அப்புறமா வந்துட்டு பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாமே நான் வாங்கிட்டு போவேன். அவங்கள்ட்ட கொஞ்சம் ரீசனபிளாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லாவும் இருக்கும். அங்கே வெங்காயம் எல்லாமே நம்ம வாங்கணும்னா ரொம்ப கழிவு எதுவுமே வராமல் நல்லாவே இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நான் இங்கே அப்புறம் கிளம்பிட்டேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஸோ நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நிறைய க்ராசரி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். பட் இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து உள்ளே போயாச்சு. போயிட்டு எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு வந்து க்ராசரிஸ் என்னென்னலாம் வேணும், அதுக்கப்புறம் அதோட டேட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா எக்ஸ்பிரி டேட் இது எல்லாமே பார்த்து ஒவ்வொன்றா பார்த்து எனக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து எனக்கு ஆச்சு. அங்கே அவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு லாஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதை நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், பன்னீர்லாம் தேவைப்பட்டுச்சு. அது சின்ன பேக்கெட்டாக இருந்துச்சு. நான் பெருசு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு நான் ஒரு 2 டைம்ஸ் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பன்னீர் பிடிக்கும். பன்னீர் லவர்ஸு அவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் எனக்கு தேவையான திங்ஸ் க்ராசரிஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தேன். ரொம்பவே ரொம்ப வேக வேற ஆயிடுச்சுங்க. வெளியே வெயில் ஜாஸ்தி இல்லையா பாருங்க. ஏசி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபேன் இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் நான் பிடிச்சி கேட்டுட்டேன், எதுக்கு ஒரு ஃபேன் கூட போடாமல் எதுக்கு இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஏசி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் போடுவாங்களாம், அப்புறம் ஈவினிங் போடுவாங்களாம். எப்போ நம்மளுக்கு ஏசி தேவையோ அப்போ போட மாட்டேங்கிறாங்க. ஈவினிங்னா நல்லா கொஞ்சம் கூல் ஆயிரும் இங்கே கோயம்புத்தூர்ல. அப்போ வந்து ஏசி போடுறாங்க. என்ன கான்செப்ட்ல செய்கிறாங்கன்னு எனக்கு புரியல. சரி, ஓகே, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீ வாங்கினேன். எல்லாமே எனக்கு என்ன வேணுமோ அந்த எனக்கு இப்போதைக்கு அர்ஜென்ட்டாக எனக்கு நான் எப்பயுமே டிமார்ட்டில் தான் போய் வாங்குவேன். பட் இப்போ எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுக்காக தான் வந்து அர்ஜென்ட்டாக எனக்கு தேவைப்படுற விஷயங்கள் மட்டும் வாங்குறதுக்காக நான் வந்தேன். மெயினாக க்ராசரி வாங்க தான் இங்கே வந்தேன். எனக்கு வெஜிடபிள்ஸ் கூட நான் பக்கத்தில் எனக்கு கடைங்க இருக்காங்க, நான் வாங்கிடுவேன். 1 வீக் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் அங்கே வெஜிடபிள் வெண்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் வாங்கிடுவேன். க்ராசரிக்காக தான் மெயினாக வந்தது. பட் பில்லிங் போடுற இடத்துல தான் சொல்லிட்டாங்க ஹோம் டெலிவரி இல்லை அப்படின்னு. ஆல்ரெடி இங்கே வந்து நான் நிறைய வாட்டி வாங்கியிருக்கேன், எனக்கு ஹோம் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து எடுத்தது. பில்லிங் போடுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் பாருங்கள், நான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வெளியே போர்டு போட்டுறணும். இல்லை மேடம், இது ரொம்ப நாளாக இருக்குதுன்றாங்க. நான் சொன்னேன், இப்போ 3-4 மந்த்ஸ் பிஃபோர் கூட நான் வாங்கினேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பில்லிங்கில் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் கேட்டிருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன கான்செப்டில் இருக்குது, நம்ம ஆல்ரெடி நம்ம அங்கே வந்து வாங்கியிருக்கோம், ஹோம் டெலிவரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி வந்து நம்மளுக்கு இது வந்து இது பண்ண முடியும்னு தெரியல. சரி, வாங்கிட்டு வந்துட்டேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் அங்கே க்ராசரி ஐட்டம்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்ரீ பழமுதி நிலையம் போயிட்டு நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மூட்டை இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நான் பிரித்து அதுன்னு எடுத்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ அதே அந்த டைம்லேயே வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட சோட்டு வந்து நிற்கிறாரு. ஹாய் சோட்டு. ஹாய். எதுக்கு இப்போ வந்திருக்கீங்க? இதெல்லாம் எடுத்து கீழே வச்சு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன், அவன்கிட்ட போய் கேட்டு வந்துருவோம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து கீழே வச்சு அப்புறம் வந்து இதெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தேன்.
ஓகே, அவன் என் கூட ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கான். சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். எஸ் பன்னீர். ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கு. நீ என்ன கேட்ட என்கிட்ட? நீ என்கிட்ட பாஸ்தா பிரியாணி தானே கேட்ட? ஆ, அப்புறம் எதுக்கு? ஆ, இது ஒன் டே எல்லாமே ஒரே நாள்ல சாப்பிட்டு எடுத்து வச்சிடணுமா? சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேக. யாரு இவ கல்ல தூக்கி போறானே உள்ள போல தோளு மேல உள்ள தூக்கி. green peas. There are only different of explosion. Didn't have to cut me off. I could never know we were nothing. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இது எல்லாமே தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க, இது எல்லாமே தான் இன்னைக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போனது. ஸோ க்ராசரி ஐட்டம்ஸில் நான் வெறும் 2 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அங்கே நடந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பாருங்கள், நான் வாங்கினது வந்து 1 கிலோ உளுந்தும் 1 கிலோ துவரம்பருப்பும் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு உளுந்தும் துவரம்பருப்பும் எனக்கு வந்து ரொம்பவே மஸ்ட்டு. எனக்கு அது இல்லைன்னா ஒன்றுமே ஆகாது அந்த மாதிரி எனக்கு. பிகாஸ் எங்கள் வீட்டில் எப்பயுமே மாவு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ அதனால் வந்துட்டு உளுந்தும் துவரம்பருப்பும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் வாங்கினது. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்ட்ரீட் அவங்கள்ட்ட நம்ம வாங்கியிருப்போம். ஸோ மோஸ்ட்டாக வந்து நான் வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து வாங்குவேன். பிகாஸ் வந்து என்னன்னா நம்ம மளிகை கடையிலையோ இல்லைன்னா இந்த பழமுதிரில் போய் வாங்குறதுக்கு கம்பேர் பண்ணும்போது அவங்ககிட்ட கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் டெய்லிக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்து போடுறதுனால ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப அந்த வெங்காயத்தில் வந்து தோல் இதெல்லாம் ரொம்ப இருந்து அந்த மாதிரிலாம் நிறைய வேஸ்டேஜ் இதெல்லாம் அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து அவங்கள்ட்ட வாங்குவேன். அது பல்காக வாங்குறது மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 கிலோ பெரிய வெங்காயம் 100 ரூபா, அதே மாதிரி சின்ன வெங்காயமே 100 ரூபா. இது பூண்டு வந்து இப்போ விலை ரொம்ப கம்மியாயிடுச்சு, 1 கிலோ 200 ரூபான்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், இது வந்து பர்பிள் கேபேஜு. இதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன், எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, இந்த ஃப்ரைட் ரைஸு நிறையா பார்த்துருக்கேன், இந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இதிலெல்லாம் போடுவாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேபேஜ், நார்மல் கேபேஜ். அப்புறம் இது வந்து நாங்கள் வந்து இதை கருணக்கிழங்குன்னு சொல்லுவோம், நீங்கள் இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து கருணக்கிழங்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்லைஸ் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் அவரைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகா, வெண்டைக்காய், க்ரீன் பீஸ் வந்து இப்போ சீசன். ஸோ சீசன் டைமில் வந்து க்ரீன் பீஸ் நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோஸ், இது வந்து கேர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃப்ரம் டபுள் டோன்டு மில்க்கு. நம்ம டோன்டு மில்க் இருக்கு இல்லையா, அதுலேயே டபுள் டோன்டு மில்கில் வந்து கேர்டு இது டயட்டில் இருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த நார்மல் கேர்டு யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கேர்டு வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் வாங்கியிருக்கேன், ப்ரொக்கோலி வாங்கியிருக்கேன். ப்ரொக்கோலி வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது.
நீங்கள் வந்து இதை வந்து நம்ம வெறும் பட்டர் போட்டு சும்மாவே வந்து மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியில் ஸ்டவ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன். நான் செய்யும் போது ரெசிபி உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரம் ஸ்டிக்கு, இது வந்து முருங்கைக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நான் ஆரஞ்சு வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஞ்சர், அப்புறம் லெமனு, அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீஸ் க்யூப்ஸு, ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் வாங்கியிருக்கேன், கிரேப்ஸு, அப்புறம் வந்துட்டு கீரை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நெல்லிக்காய், டெய்லி காலைல ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து ஒரு மாங்காய் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பன்னீர், இது வந்து பர்கர் பன்னு, இது ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு ப்ரெட்டு, பாவ் பாஜி, அப்புறம் பீஸா ப்ரெட்டு, அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பாப்கார்ன் மிக்ஸு, கேப்சிகம், அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம், கார்னு, ஆப்பிளு, ட்ரம்ஸ்டிக், இது எல்லாமே தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் இப்போ எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே வந்து பச்சை மிளகா வந்து அந்த காம்பை கிள்ளிட்டு வைங்க, அப்போ தான் நல்லது. ஸோ பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். பட் என்ன க்ளீனிங்லாம் ஒர்க் பண்ணல. நான் அடுத்து வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் தான் நான் பண்ணணும். அதை வந்து நான் எப்படி ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன், எவ்வளோ இதாக ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ சிம்பிளாக வந்து இப்போ அவசரத்துக்கு எல்லாத்தையுமே வந்து பாக்ஸில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.